வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பாஜக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் பறிபோனது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தலில் ரேபரேலி தொகுதியில் மனு தாக்கல் செய்தார் ராகுல் காந்தி. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றம் பரிசீலனை. சசிகலா நீக்கம் தொடர்பாக வழக்கில் அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல். அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடாதது குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமர்சனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். பாஜக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் பறிபோனது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலக பத்திரிகை சுதந்திர தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் உலக பத்திரிகை சுதந்திர தினத்தன்று கடுமையான யதார்த்தத்தை நாம் எதிர்கொள்கிறோம் என்றும் பாஜக ஆட்சியின் கீழ் இந்தியாவின் பத்திரிகை சுதந்திரம் பறிபோனது என்று தெரிவித்தார். மேலும் பத்திரிகை சுதந்திரத்திற்கான பட்டியலில் இந்தியா மிகவும் பின்தங்கியுள்ளது எனவும் கௌரி லங்கேஷ், கல்புர்கி போன்ற பத்திரிகையாளர்களின் கொலைகள், சித்திக் கப்பன், ராணா ஐபு போன்ற பத்திரிகையாளர்களை தொடர்ந்து மிரட்டுவதுடன் அதிகாரத்திற்கு எதிராக உண்மையை பேச துணிந்த பலரையும் தொடர்ந்து மிரட்டுகிறது என்றும் பின்னர் பத்திரிகை சுதந்திரத்திற்காக வண்ணம் பூசி பாஜக ஆட்சி வருந்துகிறது என்றும் பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக அச்சமின்றி செயல்படுவதை உறுதிப்படுத்துவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் வயநாடு தொகுதியில் ஏற்கனவே களமிறங்கியுள்ள ராகுல் காந்தி இரண்டாவது ரேபரேலி தொகுதியில் மனு தாக்கல் செய்தார். நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட தேர்தல் கடந்த 19ஆம் தேதியும், இரண்டாம் கட்ட தேர்தல் கடந்த 26ஆம் தேதியும் நடைபெற்றது. இதையடுத்து 7, 13, 20, 25 ஆகிய தேதிகளில் அடுத்த கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. ஜூன் 1ஆம் தேதி கடைசி கட்டமான 7ஆம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இதனிடையே வருகிற 20ஆம் தேதி 5ஆம் கட்ட தேர்தலின் போது உத்தரப்பிரதேசத்தின் அமேதி, ரேபரேலி தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. ரேபரேலி தொகுதி காங்கிரஸ் கோட்டையாக உள்ளது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார். அதேவேளையில் காங்கிரசின் கோட்டையாக கருதப்பட்ட அமேதி தொகுதியில் 2004ஆம் ஆண்டு முதல் 2019 வரை நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி வெற்றி பெற்று வந்தார். ஆனால் கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி தோல்வியடைந்தார். அந்த தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானி வெற்றி பெற்றார். இந்நிலையில் நடப்பு நாடாளுமன்ற தேர்தலில் அமேதி, ரேபரேலி தொகுதிகளுக்கு 20ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த இரு தொகுதிகளுக்கும் காங்கிரஸ் இதுவரை வேட்பாளர்களை அறிவிக்காமல் இருந்தது. இந்த நிலையில் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். மனு தாக்கலின் போது சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே ஆகியோர் உடனிருந்தனர். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து பரிசீலித்து வருவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்குடன் தொடர்புடைய பண மோசடி வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தன் மீதான கைது நடவடிக்கை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்திருந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு நீதிபதி சஞ்சீவ் கண்ணா மற்றும் நீதிபதி தீபாங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தற்பொழுது தேர்தல் நடைபெறும் சூழல் என்பதால் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து பரிசீலிப்பதாக தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த வழக்கை வரும் செவ்வாய்க்கிழமை ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சசிகலா நீக்கம் தொடர்பான வழக்கில் அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலாவும், துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரனும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதற்காக அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. அதன் பிறகு அதிமுக பொதுக்குழு கூடி சசிகலா, தினகரன் ஆகியோர் அப்பதவிகளில் இருந்து கட்சியில் இருந்தும் நீக்கியது. பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து கட்சியில் இருந்தும் தன்னை நீக்கியது செல்லாது என அறிவிக்க கோரி சசிகலா சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை நிராகரிக்க கோரி ஓ. பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர்.
மனுவை ஏற்றுக்கொண்ட உரிமையியல் நீதிமன்றம் சசிகலாவின் வழக்கை நிராகரித்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து சசிகலா தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கையும் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து சசிகலா நீக்கப்பட்டது குறித்த தீர்மானம் தொடர்பான வழக்கில் அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தீர்மானம் செல்லும் என்ற உத்தரவிற்கு எதிராக யாரேனும் மேல்முறையீடு செய்தால் தங்கள் தரப்பு வாதங்களை கேட்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடாதது குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ராகுல் காந்தி போட்டியிட உள்ளார். ஏற்கனவே கேரளாவின் வயநாடு தொகுதியில் களமிறங்கியுள்ள ராகுல் காந்தி இரண்டாவது ரேபரேலி தொகுதியிலும் போட்டியிடுகிறார். பாஜக சார்பில் அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இரானி போட்டியிடுகிறார். அமேதி தொகுதியில் இருந்து 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராகுல் காந்தி கடந்த 2019 மக்களவை தேர்தலில் அமேதியில் பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானியிடம் தோல்வியடைந்தார். அதே சமயம் கேரளாவின் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றார். இந்த நிலையில் ராகுல் காந்தி இந்த முறை அமேதியில் போட்டியிடாதது குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து ஹரியானாவின் டேட்டராக் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசினார். அப்போது ராகுல் காந்தி இந்த முறை அமேதி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பலர் விரும்பினர். ஆனால் போரிலிருந்து தப்பி ஓடுபவர்கள் நாட்டை வழிநடத்த விரும்புகிறார்களா என்று ராகுல் காந்தியை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமர்சித்துள்ளார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா வலுவான நாடாக உருவெடுத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஜெம் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குனர் சீதாபதி அவர்கள் நீடூழி வாழ வேண்டும் என பழனி முருகன் திருக்கோவிலில் பிரார்த்தனை செய்தும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் செய்தியாளர் கதிர்வேல் தலைமையிலான செய்தியாளர்கள் சிறப்பாக கொண்டாடினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஜெம் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குனர் சீதாபதி அவர்களின் பிறந்தநாள் விழா பழனி முருகன் திருக்கோவிலில் ஜெம் தொலைக்காட்சி செய்தியாளர் கதிர்வேல் தலைமையில் செய்தியாளர்கள் சிறப்பாக கொண்டாடினர். அப்போது ஜெம் தொலைக்காட்சி நிறுவனர் சீதாபதி அவர்கள் 100 ஆண்டுகள் சிறப்பாக வாழ வேண்டும் என்றும் ஜெம் தொலைக்காட்சி மென்மேலும் வளர்ச்சியடைய வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். உணவருந்திய பொதுமக்கள் அனைவரும் சீதாபதி அவர்கள் நலமுடன் இருக்க வேண்டும் என வாழ்த்தினர். விழாவில் பழனி செய்தியாளர் செந்தில்குமார், செய்தியாளர் ரெனிசன், ரத்தம் செய்தியாளர் செந்தாமரை கண்ணன், ஆத்தூர் ஒளிப்பதிவாளர் பாண்டி ஆகியோர் கலந்து கொண்டு ஜெம் தொலைக்காட்சி நிறுவனர் சீதாபதி அவர்களின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி பூக்கொடை சித்திரம் பகுதியில் பகுதி செயலாளர் பாலாஜி ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை முன்னாள் அமைச்சர்கள் சோமசுந்தரம், வளர்மதி ஆகியோர் திறந்து வைத்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி பூக்கொடை சத்திரம் பகுதியில் அதிமுக மாநகர பகுதி செயலாளர் பாலாஜி தலைமையில் கோடை வெயிலை முன்னிட்டு பொதுமக்கள் அதிகமாக கூடும் பகுதியில் பிரம்மாண்டமான தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதனை அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் மற்றும் முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தனர். அதன் பின்னர் நீர்மோர், தர்பூசணி, கிர்னி பழம், நுங்கு, கேழ்வரகு கூழ் உள்ளிட்ட குளிர் பானங்களை வழங்கினர். மேலும் பேருந்தில் செல்லும் பயணிகளுக்கும் குளிர்பானங்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், மைதிலி, திருநாவுக்கரசு, காஞ்சி பன்னீர்செல்வம், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனி தொகுதிக்கான அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர், மாவட்ட பொருளாளர் வள்ளி நாயகம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சோமசுந்தரம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆம்பூர் அருகே கோவில் திருவிழாவில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் உதவி ஆய்வாளரை தாக்கிய இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த ராமச்சந்திராபுரம் பகுதியில் எட்டியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் சித்திரை மாத திருவிழா 2 தினங்களாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் திருவிழாவையொட்டி ஆலய திடல் அருகே மெல்லிசை கச்சேரி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அங்கு தகராறில் ஈடுபட்டு கொண்டிருந்த வாலிபரை உமராபாத் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் லட்சுமி தகராறு செய்யாமல் ஓரமாக அமைதியாக இருக்குமாறு தெரிவித்துள்ளார். அப்போது அந்த போதை இளைஞர் எதிர்பாராத விதமாக உதவி ஆய்வாளரிடம் தகராறில் ஈடுபட்டு அவர் கன்னத்தில் அடைந்தார். இதையடுத்து காவல்துறையினர் அவரை பிடித்து விசாரித்ததில் அவர் தேவலாபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் மகன் கணேசன் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் கணேசன் மீது வழக்கு பதிவு செய்தனர். இன்னிசை கச்சேரியில் போதை இளைஞர் பெண் உதவி காவல் ஆய்வாளரை தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சிங்கம் பட பாணியில் நடிகர் பிரகாஷ்ராஜ் வீட்டின் உரிமையாளரை மிரட்டி பணம் கேட்பது போல சென்னை மடிப்பாக்கத்தில் புதிதாக வீடு கட்டி வரும் முதியவரிடம் திமுக பிரமுகர்கள் 2 பேர் ரூபாய் 2 லட்சம் கேட்டு மிரட்டிய சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை மடிப்பாக்கம் ராம்நகரில் 11வது பிரதான சாலையில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த மன்னு ராமன்யா என்பவர் 15 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பை கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து கட்டி வருகிறார். கட்டிட பணிகள் முடியும் தருவாயில் 188வது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் சமினா செல்வம், அவரது ஆதரவாளர்களான திமுக பிரமுகர்கள் விமல் ஆகியோர் நடிகர் பிரகாஷ்ராஜ் திரைப்படத்தில் பணம் கேட்டு மிரட்டுவதை போன்று ஆந்திர மாநிலத்திலிருந்து வந்து தமிழகத்தில் வீடு கட்டுவ, ஆனால் பணம் கேட்ட தரமாட்டியா என மன்னு ரமன்யாவிடம் ரூபாய் 2 லட்சம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதனையடுத்து மடிப்பாக்கம் காவல் நிலையத்தில் திமுக பிரமுகர்கள் மீது முதியவர் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி 14 மண்டலத்திற்கு உட்பட்ட அதிகாரிகள் சிலர் விதிகளை மீறி கால்வாய் அமைத்ததாக கூறி ரமன்யாவிற்கு ரூபாய் 5000 அபராதம் விதித்துள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் புதிதாக வீடு கட்டும் நபர்களை குறிவைத்து பணம் கேட்டு மிரட்டுவதாக புகார்கள் எழுந்துள்ளது. நேற்று 3 பேர் வந்திருக்கு சார். வந்த உடனே என்ன சொல்லியிருக்கா, உங்களுக்கு ஒட்டி போடுறோம்டா, இல்லைன்னா ஒரு இதுக்கு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் பணம் கொடுத்தாதா விட்டும், இல்லைன்னா ஒட்டி போடுறோன்னு சொல்லிட்டு வந்த உடனே சட்டு பிடிச்சிருக்காரு. என்ன தம்பி இப்படி பண்ணுறா சொல்லலாம், உங்களால் ஆவது பார்த்துக்கூட 4 காலைக்குள்ளே உங்களுக்கு காலி பண்ணி விட்றோன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்லக்கூட தம்பி சொல்லலாம் போட்டு பட்டுன்னு அடிச்சிருக்காரு. ஏன்பா இப்படி அடிக்கிறா, இந்த உங்கள் அப்பா சாணத்தில் நான் இருக்கா, ஏன் இந்த மாதிரி அடிக்கிற, வயசு ஏதாவது இருந்தால் சந்திக்கலாம், பேசலாம், சட்டப்படி எதுவும் என்ன நடவடிக்கைன்னு எடுங்க, நான் இல்லை சொல்ல நான் அத்துமீறி எதுவுமே கட்டலையா, நான் கரெக்டாக கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி கட்டியிருக்கா, இதுமேலே நம்ம அடிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன உரிமை இருக்குது தம்பி சொல்லியிருக்கா. நான் அடிக்கிறோம் கொல்றோம் என்ன பண்ணால் உங்களால் என்ன பண்ண முடியும், எது பண்ணால் பண்ணிக்கோ, உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, நான் 4 காலையிலுக்குள்ளே உங்களுக்கு காலி பண்ணி விட்றோம். ஏன் தம்பி இப்படியெல்லாம் சொல்லலாம், நான் அதான் சொல்கிறோம், நான் 2 வாட்டு 3 வாட்டு வந்துட்டு போனால் நான் மதிக்காதே இருக்கா, ஏன்பா என்ன மதிக்காதே இருக்கா, உங்கள் வீட்டு காசு போட்டு நான் கட்டலையா, நான் கடன் போடணும் வாங்கி வீடு கட்டுறோம், வீடு கட்டுறதுக்கு நம்ம கேம் இந்த மாதிரியெல்லாம் அடிக்கிறது உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. எது இருந்தால் பேசி வார்த்தையோட முடிச்சும்பா சொல்லியிருக்கேன். நான் இப்படி தான் அடிக்கும், உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ண சொல்லியிருக்கேன். கோவையில் வாகன ஓட்டிகள் சிக்னலில் நிற்கும் போது வெயிலிலிருந்து தப்பிப்பதற்கான புது முயற்சியாக பச்சை நிற வளைகள் கொண்ட மேற்கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளது. கோவையை சுற்றி மேற்கு மலை தொடர்ச்சி பகுதிகள் அதிகமாக உள்ளதால் கோவை பசுமை மிக்க நகரமாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த ஆண்டு மாறுதலாக கோடை வெயில் அதிகரித்து வருகிறது. இதனிடையே கடும் வெயிலில் வாகன ஓட்டிகள் செல்லும் போது கோவை மாநகர பகுதியான கவுண்டபாளையத்தில் டிராபிக் சிக்னலில் நிற்கும் போது லேசாக இலைப்பார வசதியாக தற்காலிக பச்சை நிற வளைகள் கொண்டு மேற்கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சி மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இதனால் இதே மாதிரியான பச்சை நிற மேற்கூரைகள் கோவை மாநகரின் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள சிக்னலில் அமைக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தை கோவை மாநகர காவல்துறையுடன் இணைந்து மாநகராட்சி முன்னெடுத்து வருகிறது. கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் அபாய சங்கிலி வேலை செய்யாததால் கர்ப்பிணி பெண் இறந்ததற்கு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அடுத்த மேல நீழிதநல்லூர் கீழத்தெருவைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் ஊழியராக வேலை செய்து வருகிறார். இவர் சென்னை பெரியார் நகர் திரிசூலத்தைச் சேர்ந்த BSc நர்சிங் பட்டதாரியான கஸ்தூரி என்பவரை திருமணம் செய்து கொண்ட நிலையில் கஸ்தூரி 7 மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார். இதனையடுத்து மேல நீழிதநல்லூர் நடைபெறும் கோவில் திருவிழாவில் பங்கேற்பதற்காகவும் அதைத் தொடர்ந்து கஸ்தூரி கர்ப்பிணி பெண்ணிற்கு வளைகாப்பு நடத்துவதற்காகவும் கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் S9 என்ற பெட்டியில் சொந்த ஊருக்கு செல்வதற்கு சுரேஷ்குமார் தனது மனைவி கஸ்தூரி மற்றும் உறவினர்கள் பயணம் செய்தனர். ரயில் உளுந்தூர்பேட்டை பகுதியில் வந்தபோது கஸ்தூரிக்கு வாந்தி ஏற்பட்டதால் கை கழுவும் இடத்திற்கு சென்று வாந்தி எடுத்த போது தவறி கீழே விழுந்து உயிரிழந்தார். அப்போது உறவினர்கள் அபாய சங்கிலி இழுத்த போது செயல் இழந்ததால் ரயில் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று விட்டது. அதன் பின்னர் அடுத்த பெட்டியில் இருந்த அபாய சங்கிலி இழுத்ததை அடுத்து ரயில் நின்றது.
இதையடுத்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ரயில்வே காவல்துறையினர் விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து திருச்சி கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் செந்தில்நாதன், விருதாச்சலம் காவல் ஆய்வாளர் முருகேசன் உள்ளிட்ட அதிகாரிகள் விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் உள்ள பிரேத பரிசோதனை அறைக்கு சென்று விசாரணை நடத்தினர். பிரேத பரிசோதனை முடிந்த பின் உறவினர்கள் உடலை வாங்கிக் கொண்டு சொந்த ஊருக்கு எடுத்து சென்றுள்ளனர். இதனிடையே கஸ்தூரிக்கு திருமணமாகி 11 மாதங்கள் ஆவதால் விருதாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் சையத் அஹ்மத் விசாரணை நடத்தி வருகிறார். வணிகர்களின் ஒற்றுமையை நிலைநாட்டும் வகையில் மே 5ஆம் தேதி வணிகர் தினத்தன்று வணிகர்கள் அனைவரும் விடுமுறை விட வேண்டும் என்று சென்னையில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 41 வருடங்களுக்கு முன்பு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட நுழைவு வரியை எதிர்த்ததால் வணிகர்கள் சிறை சென்றனர் என்றும் அந்த நாளை மே 5ஆம் தேதி வணிகர் தினமாக கொண்டாடப்படுகிறது என்றும் வணிகர்களின் ஒற்றுமையிலான போராட்டத்தை கண்டு அரசு அதை திரும்ப பெற்றது என்று தெரிவித்தார். மேலும் வணிகர்களின் ஒற்றுமையை நிலைநாட்டும் வகையில் மே 5ஆம் தேதி வணிகர் தினத்தன்று வணிகர்கள் அனைவரும் விடுமுறை விட வேண்டும் என்று தெரிவித்தனர். மே 1 உழைப்பாளர் தினம் தெரிந்த அளவுக்கு வணிகர் தினம் தெரிவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கு. ஏன்னா இந்த மண்ணின் சுதேசி வணிகர்கள் கொண்டாடுற ஒரே விழா மே 5 வணிகர் தினம். அதாவது ஏறக்குறைய 41 ஆண்டுகளுக்கு முன்பாக மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் நுழைவு வரின்னு ஒன்று கொண்டு வராங்க. நுழைவு வரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வெளி மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு உள்ளே வர அந்த ஜவுளிக்கு நுழைவு வரியை எம்ஜிஆர் போடுறாரு, ஒரு டேக்ஸ் தான். அப்போது இங்கே இருக்கிற வணிகர்கள் அந்த நுழைவு வரி போடக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்போ எம்ஜிஆர் சுயநினைவு இல்லாத அந்த நேரத்தில் மதிப்பிற்குரிய நெடுஞ்செழியன் நிதி அமைச்சராக இருக்கார். அவர் மிகவும் உதாசீனப்படுத்துகிறார். இந்த ஒரு விஷயத்தை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்க கான்செப்ட் தான் அன்றைக்கும் வந்திருக்கு. வியாபாரிகள்னாலே கொள்ள அடிக்கிறவங்கன்ற ஒரு இமேஜை எப்போவுமே வியாபாரிகள் மேலே திணிக்கிறதுல அனைத்து அரசியல்வாதிகளும் மிக தெளிவாக இருப்பாங்க. சரிங்களா? அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ அந்த கோரிக்கையை அவர் பரிசீலனை கூட பண்ண மாட்டேன்றார் மதிப்பிற்குரிய நெடுஞ்செழியன். அப்போது ராஜீவ்காந்தி அவர்கள் எம்பியாக இருக்கிறாங்க. மதிப்பிற்குரிய இந்தியாவின் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கிறாங்க. அப்போது வடக்கில் இருக்கின்ற அந்த ஜவுளி வியாபாரிகள் எல்லாம் ராஜீவ்காந்தி அவர்களை அணுகி இங்கே ஒரு கண்டன கூட்டம் நடத்துகிறாங்க. பழைய பெரியார் திடல், இப்போ இருக்கல பழைய பெரியார் திடலில் ஒரு கண்டன கூட்டம் நடத்துகிறாங்க. அதற்கப்புறம் மத்திய அரசுக்கோட அழுத்தத்தில் அந்த நுழைவு வரியை எடுக்கிறாங்க. அப்போ அந்த நுழைவு வரியை எடுத்து போராடும்போது அதுவரை வியாபாரினாலே பொதுவாக போராட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜம்மு பகுதியில் எல்லை பாதுகாப்பில் பணியாற்றிய காரைக்கால் ராணுவ வீரர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த பிரேம்குமார் என்பவர் கடந்த 11 ஆண்டு காலமாக இந்திய தீபத் எல்லை பாதுகாப்பு படையின் 47வது படைப்பிரிவில் பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் பிரேம்குமார் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்தியா சீனா எல்லை மலைப்பகுதியில் பணியில் இருந்தபோது திடீரென உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து பிரேம்குமார் உடல் விமானம் மூலமாக சென்னை வந்தடைந்தது. அதன் பின்னர் சொந்த ஊரான திருப்பட்டினம் கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு பிரேம்குமார் உடலுக்கு காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் வெங்கடகிருஷ்ணன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் அரசு சார்பில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் அவரது உடலுக்கு ராணுவத்தினர் சார்பில் தேசிய கொடி போர்த்தப்பட்டு இறுதி ஊர்வலம் புறப்பட்டு சென்றது. அதன் பின்னர் இடுகாட்டில் 24 குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை செலுத்தப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஆம்பூர் அருகே ஒப்பந்ததாரர் தரமற்ற முறையில் தார் சாலை போட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வெங்கடசமுத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட மேல் கூரம்பாளையம் பகுதியில் சக்தி கணேஷ் என்பவர் மூலம் ரங்காபுரம் முதல் ரவுகோத்தார் வரை 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்றது. இந்த நிலையில் மேல் கூர்மபாளையம் பகுதியில் தரமற்ற முறையில் போடப்பட்ட தார் சாலையை அப்பகுதி மக்கள் இரவோடு இரவாக கையில் பெயர்த்து எடுத்தனர். மேலும் சாலையை பெயர்த்து எடுக்கப்பட்ட சம்பவம் குறித்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இதனையடுத்து ஒப்பந்ததாரர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சிலர் சாலை அமைக்கப்பட்டது குறித்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மிரட்டல் விடுத்தனர். இதனால் அப்பகுதி இளைஞர்கள் சிலர் வேதனை தெரிவித்துள்ளனர். சேரன் மகாதேவி தனியார் கல்லூரியில் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஆணைகள் வழங்கும் விழா நடைபெற்றது.
நெல்லை மாவட்டம் தனியார் கல்லூரியில் இறுதியாண்டு படிக்கும் மாணவ மாணவிகள் 383 பேருக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் அதிக சம்பளத்தில் வேலை வாய்ப்பிற்கான பணி நியமன ஆணைகள் வழங்கும் ஜூப்ளிங் விழா நடைபெற்றது. விழாவில் பொது மேலாளர் தம்பிதுரை, திறன் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு துறை இயக்குநர் முனைவர் ரவிசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விழாவில் கல்லூரி குழு நிறுவனர் கிளஸ்டில் பாபு, சேரன் மகாதேவி, ஸ்காட் கலை கல்லூரி முதல்வர் முனைவர் முகமது ஷாதிக் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து ஸ்காட் கல்வி குழுமங்களின் நிறுவனர் கிளிட்டிஸ் பாபு மாணவர்களையும் பெற்றோர்களையும் கௌரவப்படுத்தினார். அதனையடுத்து சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பன்னாட்டு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பிற்கான பணி நியமன ஆணைகளை வழங்கினார். சென்னை எண்ணூர் பர்மா நகரில் அமைந்துள்ள பீலிகான் முனீஸ்வரர் அங்காள ஈஸ்வரி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை எண்ணூர் பர்மா நகரில் அமைந்துள்ள பீலிகான் முனீஸ்வரர் அங்காள ஈஸ்வரி திருக்கோவிலில் புதிதாக 45 அடி உயரத்தில் பீலிகான் முனீஸ்வரர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக மகா கணபதி பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவகிரக பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதையடுத்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் ரோஜா கோபுரத்தின் மேலதாள வாத்தியங்கள் முழங்க எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் மூலவர் முனீஸ்வரருக்கு புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி நகரின் முக்கிய பகுதியான பேண்ட் ஸ்டாண்டில் தென்காசி மாவட்ட தலைமை பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை தென்காசி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் நாகசங்கர் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கோடை வெயில் சுட்டெரித்து வருவதால் பல்வேறு கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் பொதுமக்களின் தாகத்தை தணிக்க தண்ணீர் பந்தலை அமைத்து நீர்மோர் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் தென்காசி நகரின் முக்கிய பகுதியான பேண்ட் ஸ்டாண்டில் தென்காசி மாவட்ட பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதனை தென்காசி துணை காவல் கண்காணிப்பாளர் நாகசங்கர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, நீர்மோர் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர்கள் சங்க தலைவர் முரளி, நிர்வாக குழு உறுப்பினர்கள் பிரகாஷ், மைதீன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாபநாசம் அருகே ஊர் பொதுக்குளத்தில் மீன்கள் உயிரிழந்து மிதந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் புளியம்பாடி கிராமத்தில் வசித்து வரும் சுரேந்திரன் என்பவர் புளியம்பாடி மேலத்தெருவில் அமைந்துள்ள ஊர் பொதுக்குளமான கருப்பையா குளத்தை கடந்த ஆண்டு ஏலம் எடுத்து அதில் மீன்களை வளர்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் திடீரென ஏராளமான மீன்கள் உயிரிழந்த நிலையில் மிதப்பதை கண்ட சுரேந்திரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் கபிஸ்தலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கபிஸ்தலம் காவல்துறையினர் குளத்தின் நீரை எடுத்து ஆய்விற்கு அனுப்பியுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செஞ்சி நகர திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி நகர திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. பந்தலின் திறப்பு விழாவில் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் மொஹசியார் அலி மஸ்தான் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், வெள்ளரிக்காய், தர்பூசணி உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். தொடர்ந்து தமிழ்நாடு அரசு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் வைக்கப்பட்டிருந்த ORS கரைசலையும் பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் அரங்க ஏழுமலை, பொதுக்குழு உறுப்பினர் விருதாச்சலம் அருகே தேமுதிக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே தேமுதிக கம்மாபுரம் வடக்கு ஒன்றிய சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. கம்மாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் தங்கப்புன் தனசேகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தேமுதிக மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தர்பூசணி, நுங்கு, மோர் உள்ளிட்டவற்றை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் ராஜாராம், மாவட்ட பொருளாளர் ராஜ், மாவட்ட துணை செயலாளர் வேல்முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். பாஜக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் பறிபோனது, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தலில் ரேபரேலி தொகுதியில் மனு தாக்கல் செய்தார் ராகுல் காந்தி. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றம் பரிசீலனை. சசிகலா நீக்கம் தொடர்பாக வழக்கில் அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல். அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடாதது குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமர்சனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.
மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.